ஜூலை மாதம் 2ஆம் தேதியை காணச் செய்த கர்த்தருக்கு நன்றி கூறுவோம். ஒரே பேரான குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்றைக்கு ராஜாதி ராஜாவான இயேசு உங்களை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அழைக்கிறார். என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்றால் இந்த உலகம், உலகத்தின் மகிமை, பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய ஒரே பேரான இயேசுவையும் உனக்காகவே நான் தந்திருக்கிறேன் என்று பிதாவாகிய கடவுள் கூறுகிறார். என் அன்புக்குரியவர்களை, திடன் கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதும் சுதந்திரித்து கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. அவர் நம்மிடத்தில் எவ்வளவாய் அன்பு வைக்கிறார். அப்படியானால் பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு அன்பானவர்களே, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்களுடைய பிள்ளையாய் வாழ முயற்சிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கண்மலையை மீட்பருமாகிய எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வல்லமையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. சூழ பாளையமுறைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள். துதி கன மகிமை அனைத்தையும் என் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.